கடைசியில் ரோகிணியை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணி கொஞ்சமாக ஆட்டமாக ஆடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது மனோஜோட வாயை உடைச்சது நம்ம முத்து தான். அதை எப்படி அவர் பேச ஆரம்பிக்கும் போது தான் அதை சொல்ல முடியும். நான் கூட எதிர்பார்க்கல இப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜால பேச முடியாது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதிரா, அதாவது விஜயாவுக்கு எதிரா நம்ம தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் ஒன்று சொல்ல, ஆனால் ரோகிணிக்கு ஃபேவராக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் விஜயாவை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிடுறாங்க. அதாவது அவங்க விஜய் எழுந்திருக்கும் போது தெரியாமல் பட்டுறது, இருந்தாலும் அரையன்னு நினச்சி அரையிறாங்க. அதுக்கு எதுக்குடி என்னை அடித்த அப்படின்னு சொல்லும்போது தான், உங்கள் பையன் தான் அடிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா என்னை அடிக்க சொன்னேன் அப்படிமா அவங்களுக்கு மனோஜால சரியாக பேச முடியாதுல்ல. அப்படிங்கும்போது எதுக்கு அவன் அடிக்க சொன்னான், எதுக்காகடி நீ என்னை அடித்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அம்மாவுக்கு 4 அறை வைக்கணும் அப்படின்னு சொன்னார், அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜயா இல்லை இது அவனா சொல்லலை, என் பிள்ளை ஒரு காலத்துலேயும் அந்த மாதிரி சொல்ல மாட்டான், நீயா தான் வன்மம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அவர் ஆக்ஷனில் அதை தான் ஆண்டி காட்டினாரு, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மனோஜ் என்ன பேச வந்திருப்பாருன்னு அது நமக்கே தெரியல. அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க, இல்லை நான் 4 ஆர்டர் கிளைண்ட் சக்ஸஸ் பண்ணியிருப்பேன், என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு, இல்லைனா பேசி நான் வாங்க வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை ரோகிணி வேணும்னே இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா இல்லை இவன் நம்மளை வேணும்னு தான் பழி வாங்குறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவளை கூடிய சீக்கிரம் நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும், இவனுக்கு வாய் சரியாகிறதுக்கு முன்னாடி இந்த ரோகிணி முழுசாகவே அவனை மாற்றி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ்கிட்ட பேசாமல் இவளை நீ டிவோர்ஸ் பண்ணிடுறா, உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக மொத்தத்தில் ரோஹிணிக்கு இப்போது டம்மி பீஸாக தான் இருக்குது. ஏன்னா விஜயாவை எதிர்த்து போராடுறதே பெரிய விஷயந்தான். அதனால் ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் அவள் டம்மி பீஸ் தான். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இந்த அருண் சீதா கல்யாணத்தை பற்றின எபிசோட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.